அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த மாநாடு பலாயிரம் லட்சம் பேர் அண்ணன் எழுச்சி தமிழர் காணிக்கிணங்க அனைவரும் வந்து அண்ணனை மகிழ்ச்சி உண்டாக்கினார்கள். தஞ்சாவூர் அங்கே வந்து மாநகராட்சியில் ஒரு பேனர் அகற்றுறாங்க. அதை கண்டித்து விசிக பொறுப்பாளர்கள் வந்து அதை ஏன் அகற்றுனீங்க, ஒரு நாளையில் அதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தம்பி வந்து என்ன பண்ணுறாரு, வேணுமுன்னே அந்த கூட்டத்தில் வந்து பிரச்சனை பண்ணுங்கிற ஒரு காரணத்தோடையே வராரு. வந்து உள்ளே பூந்து விசிக தோழர்கள் எல்லாத்தையும் வந்து தகாத முறையில் வார்த்தைகளால் திட்டி அடிக்கிறது கை நோங்குறாரு. அப்போ வந்து காவல்துறை அங்கே வந்து மறியலில் இருக்கிறவங்கள அப்புறப்படுத்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே இந்த தம்பி உள்ளே வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விசிக நபரை தகாத முறையில் பேசி கையை நோங்கி அடிப்பதற்கு கையை நோங்குறாரு. அப்போ வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க வந்து அதை தடுத்து எப்போ போப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போக மாட்டேங்கிறாரு. திருப்பியும் வந்து காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் வந்து தம்பி போ, நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. போக மாட்டேங்கிறான். போகாமல் அங்கேயே நின்று கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு எல்லாத்தையும் கை நீட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து காவல்துறை என்னங்கிறாரு, போப்பா ஏப்பா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுவேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறாரு. அதுக்கு டேய் நீ அட்ரா பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டரு, ஒரு எஸ்ஐ, நிறையா அதிகாரிங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அதிகாரியை வந்து அட்ரா பார்க்கலான்னா, அப்போ இது வந்து வேணும்னு காவல்துறை நோண்டுறதுக்கும் இப்போ நம்ம விசிகானவரை நோண்டுறதுக்கும் தான் இந்த பையன் அங்கே வந்திருக்கிறான். ஒரு அதிகாரியை இங்கன்னு பார்க்காம கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சி அத்தனை பேர்த்து பொதுமக்கள் முன்னால் அடிக்கிறான்னா, அப்போ அவன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறான்னு பாருங்கள். காவல்துறையை கை நீட்டி அதே இடத்துல ரோட்லேயே அடிக்கிறான். அவர் போடா அடிச்சிருவோங்கிறாரு. அட்ரா பார்க்கலாங்கிறான். அப்போ அட்ரா பார்க்கலாங்கிறான். எடுத்தோடனே அட்ரா பார்க்கலாங்கிறான். அப்போ அவன் எவ்வளோ ஒரு பையன் ஒரு அதிகாரி வந்து அட்ரா பார்க்கலான்னு சொல்லி கையை நோங்குறான்னா, அந்த எஸ்ஐ வந்து அடிக்கலை, கையை வச்சு இப்படி தள்ளுறாரு. கையை வச்சு தள்ளக்குள்ளே சப்புன்னு கணத்து மேலே அடிக்கிறாங்க. அப்போ இந்த சோசியல் மீடியாவெலாம் பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து தவறாக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா? உண்மை எது பொய் எதுன்னு பார்க்கணும். அவன் அத்தனை பேர் மறியலில் உட்காந்துருக்காங்க. போலீஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நீ தேவையில்லாமல் உள்ளே பூந்து ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கோசரம் திட்டம் போட்டு நீ பிரச்சனை பண்ணியிருக்கிறன்னா, அப்போ வந்துட்டு நீ ஆர்எஸ்எஸ் கும்பலாக இருக்கணும். இல்லைனா எங்கள் எழுச்சி தமிழருக்கு எதிராக அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குங்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்கிற. இது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லலை. சட்ட ஒழுங்கை கெடுக்கிறதே நீங்கள் தாண்டா. உங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து காவல்துறையை வேலை செய்ய விடாமல் அவங்க பணி செய்கிறவங்களையும் நம்ம ஏதோ ஒன்று நோண்டி அவங்கள ஏதாவது பழி வாங்கணுங்கிற திட்டத்திலேயே இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட்டில் நாயோட கேவலமாக நின்று பாதுகாப்பு கொடுத்து மக்கள் பாதுகாப்பு பண்ணுற காவல்துறையை நீங்கள் கேவலமாக ஒரு காவல்துறை அதிகாரியை கை நீட்டி அடிக்கிறீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ண மாட்ட? ஜீப்பில் ஏற்றியும் இறங்குறான், இறங்கி அடிக்கிறதுக்கு கை நீட்டுறான்ட்டே வாடான்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்றான் கெட்ட வார்த்தையில் திட்டி. இந்த சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுறீங்க, ஃபேமஸ் ஆகிறதுக்கோசரம் காவல்துறையை மட்டும் குறி வச்சு பண்ணுறீங்க. அதாவது காவல்துறையை வச்சு குறி வச்சு பண்ணுறீங்கள. அந்த பையன் என்ன பண்ணால் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு எல்லாமே வீடியோவில் பார்த்துருங்கல்ல. யார் மேலே தவறு? ஒரு அதிகாரி போனால் போக வேண்டியது தானே. அங்கே நின்று அத்தனை பேர் ஒன்றும் இல்லை, போலீஸ் மட்டும் அந்த இடத்துக்கு வராமல் நீங்கள் எங்கள் கட்சிக்காரங்களை கையை ஓங்கணுத்து கெட்ட வார்த்தை திட்டினதுக்கு 500 1000 பேர் இருந்தான். 1000 பேர் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சுருந்தானே எனக்கு தாங்கியிருப்பியா? உன்னை காப்பாற்றி விட்டுக்குது காவல்துறை. சரியா? அந்த கூட்டத்தில் உன்னை அடி வைக்காமல் உனக்கு பாதுகாப்பாக உன்னை வெளியே கொண்டுட்டு போய் விடணுங்கிறதுக்கோசரம் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. அந்த போலீஸை வந்து நீ கை நீட்டி கண்ணத்து மேலே அடிக்கிறன்னா அப்போ வந்துட்டு சட்டம் ஒழுங்கு யாருக்கு எடுக்கிறா?
இந்த மாதிரி ரவுடி பசங்க, இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவனுங்க, இது ஒரு மத வெறி பிடிச்சவனுங்க தான் காவல்துறையை வேலை செய்கிறத தடுக்கிறானுங்க. அதனால் காவல்துறை வந்து சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்கு. தயவுசெய்து அந்த அதிகாரி வந்து ரொம்ப ஒரு ஒரு மேலதிகாரினி கூட பார்க்காம அவன் கன்னத்தில் அடித்தது மாபெரும் குற்றம். அதனால் வந்துட்டு காவல்துறை அவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து விசிகாவில் இருந்தவன்லாம் அவன் இல்லை. அவன் ஏதோ வந்து வண்டி டூ வீலரில் வந்துக்கிறான், அங்கே மறியல் நடந்திருக்குது, இதுதான் உண்மை. அவன் விசிகாவிலையும் இல்லை. அவன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். இனி வந்து காவல்துறை மீது கை வைக்க இவன் பண்ணுறான்னு எல்லாமே பண்ணான்னா நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் நம்ம இருக்க முடியுமா? போலீஸே அடிக்கிறான், பொதுமக்கள் நம்மள என்ன பண்ண மாட்டான் அவன். அதனால் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த சோசியல் மீடியாலாங்கிறீங்களா, தயவுசெய்து நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கோசரம் ஏதோ பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன்னா உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மையை மட்டும் போடுங்க, அதுதான் சோசியல் மீடியா. சரியா? அதை விட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒருத்தனை ஆவலைன்னா அவன் மேலே போட்டு எல்லாத்தையும் திணித்து நீ பேர் வாங்கலான்னு முயற்சி பண்ணினா அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுது. நன்றி, வணக்கம்.